ஜெயாச்சியம் ஜெய் ஜல்சஞ்சய். நான் வந்து டாக்டர் கீதா குணாலன் பேசுகிறேன். முக்கியமாக வந்து ஜல்சஞ்சய்க்காக பேசுகிறேன். நான் இந்த ஜல்சஞ்சய்ங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஆர்கானிக் கார்பன் கொண்ட ஒரு ப்ராடக்ட். இது ஆர்கானிக் மேட்டர் அண்ட் ஆர்கானிக் கார்பன் கொண்ட ஒரு மேட்டர். இது வந்து ஃப்ரூட்டோடைய காய வச்சு அந்த பொருளை வந்து நம்ம நிலத்துக்காக நம்ம போடுறோம். இதோட கண்டென்ட், இதோடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்கா, மண்ணில் வந்து ஈரத்தன்மையை வந்து மெயின்டைன் பண்ணுறது இந்த ஜல்சஞ்சயோட வேலை. நம்ம எந்த ஒரு ஃபர்டிலைசர் போட்டாலும் சரி, ஆர்கானிக் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, கெமிக்கல் ஃபர்டிலைசராக இருந்தாலும் சரி, யூரியா மட்டும் போடக்கூடாது. யூரியாவில் தவிர்த்து மற்ற எந்த ஃபர்டிலைசர் வேணாலும் அது கூட வந்து இதை சேர்த்து நம்ம வந்து நிலத்துல நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பயிரிடலாம். இது எப்படி வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஒரு ஏக்கராக்கு வந்து 5 கிலோ வந்து ட்ரை சாயில் வந்து ஒரு 15 கிலோ வந்து நைஸா ட்ரை சாயில்ல வந்து இந்த பொருளை வந்து நம்ம கலந்துட்டு ஒரு ஏக்கரா நிலத்துல வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சீடை வந்து நம்ம போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து சீடோட கூட வந்து இதை கலந்து அந்த சீட் போடுற அந்த மிஷின் இருக்கு இல்லையா, அது வழியாவே வந்து இந்த நிலம் பூரா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுல வந்து தண்ணி விடலாம் நம்ம. ஆனா யூரியா கூட மட்டும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜல்சஞ்சய் வந்து நிலத்துல வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை, நியூட்ரிஷன் சத்தை வந்து தேக்கி வைக்குது. இதுல வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னாக்கா, வெறும் நிலத்துல வந்து தண்ணி வந்து ஊத்துறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து எப்படி தேங்கி நிக்குது, ஆடுது தெரியுதுங்களா? தண்ணி ஆடுது பாருங்க. இது வந்து தண்ணி வந்து தேங்கி நிக்குது வெறும் நிலத்துல நம்ம ஜல்சஞ்சய் போடாத போது. ஜல்சஞ்சய போட்ட பிறகு, இந்த ஜல்சஞ்சய வந்து நம்ம போட்ட பிறகு அதே அளவு மண்ணுல இந்த ஜல்சஞ்சய போட்ட பிறகு இந்த மண்ணு பாருங்க, அது நல்லா வந்து தண்ணியை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. போடாத இந்த ஜல்சஞ்சய் பாருங்க, நீர் எப்படி ஆடுது. அப்போ இந்த நியூட்ரிஷன் எல்லாம் என்ன ஆகும்னாக்கா எவாபரேட் ஆகி போயிடும் நமக்கு. ஆனா இதுல வந்து என்ன ஆகுதுனாக்கா, அந்த நியூட்ரிஷன் சத்து வந்து மண்ணிலே நிற்கும். இந்த ஜல்சஞ்சய் என்ன வேலை பண்ணும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சத்தை வந்து தேக்கி வச்சு, நீரை வந்து தேக்கி வச்சு அந்த வேருக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த மண்ணை வந்து நம்ம தொட்டோம்னாக்கா அப்படியே சாஃப்டா நம்ம விரல் வந்து உள்ள போகும். அந்த அளவுக்கு சாயில் வந்து லூஸா இருக்கும். அதே சமயம் ஏரியேஷன், அதாவது காத்து சக்தி வந்து நல்லா வந்து அந்த மண்ணுக்குள்ள போகும்போது அந்த வேரானது வந்து நல்லா சுவாசிக்கும், நீரை நல்லா உறிஞ்சி எடுக்கும். அந்த என்னுடைய அனுபவத்துல வந்து இந்த செடிகள் வந்து நல்லா கிளைகள் விட்டு நிறைய காயும் பூவும் வளர்றத வந்து நான் என்னோட தோட்டத்திலே நான் பார்த்துருக்கேன். அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் வந்து இந்த ஜல்சஞ்சய் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. ஜெயாசியம், ஜெய் ஜல்சஞ்சய்.